ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழைங்க. நல்ல மழை நைட்டு. அதனால் நம்ம தோட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தால் எல்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம கொய்யாப்பழம் கட் பண்ணி ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு. இல்லை அலகாபாத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கு. தைவானில் ஆல்மோஸ்ட் பாருங்கள் இன்னும் இல்லை. இதுக்கு மேலே துளிர் விட்டு காய்ச்சாதான் உண்டு. பழம் பழுத்தே பழுத்துடுச்சு இந்த மாதிரி. மழை வந்தாவே செடிங்கள்லாம் ஒரே சிரிப்பு தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், மேலே ஒரு பழத்தை குருவி கடித்து சாப்பிட்டுட்ருக்குது. தெரியுதா? இதுதான். ஏன்னா நாம் அதனுடைய மிஸ்டேக் இல்லை, நாம் கட் பண்ணல, அதனால அது சாப்பிட்டுடுச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த குட்டி மாங்காய் செடி தாயால் டைம் பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே இந்த மாதிரி பூ வச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். எங்கள் நிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இந்த புல்லுங்க. ஓகேங்களா? இதை காவாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புல் வரப்பில் இருந்து போகவே மாட்டேது. ஆள் வச்சு எல்லாம் கட் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. அதனால் இது போகவே இல்லை. சம்மரில் ஆனால் நெருப்பு வச்சுட்டா பக்கத்தில் இருக்கிற செடி பாருங்கள், அதுக்கு நெருப்பு வச்சு செடி பட்டுடுச்சு நெருப்பு. இதில் கூட பார்த்திங்கன்னா பூ வச்சிருக்கு. இதெல்லாம் அந்த நெருப்பில் பட்டது தான். லாஸ்ட் இயர் தீ வைக்கும் போது அனல் அடிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா அழகாக பூ வச்சிருக்கு. இதே மாதிரி காய்க்கும். இப்பயும் மழை ஒன்று தூறல் போட்டுட்டு தான் இருக்குது. இப்படி காய வச்சிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படியே நின்னா காயாவே மாறிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. செடியே பார்க்கறதுக்கு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு. இந்த சப்போட்டா செடி நம்ம பார்க்கவே இல்லையா? பாருங்களேன், இது எப்படி படர்ந்துட்டுருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அடியில் மட்டும் கிளச்சிருக்கு, அடியிலேருந்து வந்த குருத்து மேலே கிளச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே தைவான் பிங்க். நம்ம பறிப்போம் இல்லையா தோட்டம், பட் இதில் காய் இல்லை. எங்கேயாவது ஒன்று தான் இருக்குது. இதுக்கு மேலே துளுத்து இது பூ வச்சு காய் வச்சாதான் உண்டு. இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் பட் இது பிஞ்சு இன்னும் காய்க்கலை, பச்சையாக இருக்குது. பலா செடிக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா மா பலா வாழைன்னுமா. வாழை மட்டும் கிடையாது, மா இருக்குது. நெக்ஸ்ட்டு பலா மாஞ்செடி. அதுக்கு அடுத்த உடனே நம்ம பலா தோட்டத்துக்குள்ளே போகிறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த செடி. நம்ம பார்க்காத செடிக்கு போவோம்ல, எப்பவுமே டைமே பற்ற மாட்டேது. இப்போ செடியெல்லாம் பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மழை தண்ணியோடு பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே இந்த புல் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. இது வரைக்கும் நம்ம வீடியோ எடுக்கல. இந்த மரம் பார்த்திங்கன்னா அடியில் வச்சுருக்கு பிஞ்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ தான் உள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி பிஞ்செல்லாம் வைக்கிது. இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது செடியுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி செடி காய்க்கும் போல். இந்த மரம்லாம் இன்னும் துளிர்க்கவே இல்லை, துளிர் விட்டால் தான் காய்க்கும். இப்போ பாருங்கள், அடியில் ஒரு 2 பிஞ்சு தான் வச்சுருக்கு. மரம் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டிஸாக தான் இருக்கும்.
ஆனால் காய் நல்லா வச்சுருக்கும். அதுக்கு அடுத்து போவோம். அடியிலேருந்தே பிஞ்சு வச்சிருக்கு. ஏன் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல. அது இது பார்த்தீங்கன்னா வெயில். கரெக்டு, வெயில் என்ன கம்மியாக இருந்தது. இது 3 இருக்குது, அதனால இதை கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி போட்டாச்சு. வெயில்னாலே இந்த பாருங்கள், மேலே இருக்கிற பூ மாதிரி இருக்கும் மேலே, அது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கருப்பே ஆகிட்டுருக்குது. என்ன வெயில், சம்மரை விட மோசமான வெயிலுங்க லாஸ்ட் கொஞ்ச நாளாக. அடுத்த செடி பார்ப்போம். இதில் ஓரளவுக்கு சுமாராக பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு காய் வச்சிருக்கு. இது ஆக்சுவலி இது வராத காய். இது பாருங்க, என்ன டேமேஜ் ஆகிருக்கு. இது காய் வராது. இது எப்படி வராதுன்னு தெரியல. இது பாருங்கள், இப்போவே பூச்சி. இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இப்போவே ஒழிச்சுட்ருவோம். ஏன்னா இது பெருசாக வந்தாலும் என்ன பண்ணாது, காய்க்காது. இந்த மாதிரி ஆயிருக்கு பார்த்தீங்களா. பண்ணவே முடியல. இந்த மாதிரி இது பூச்சி வந்துருக்கு. நம்ம பூச்சின்னு தெரிஞ்சால் வந்து யோசிக்கவே கூடாதுங்க, கட் பண்ண. ஏன்னா இது என்ன பண்ணும், ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி மேலே வரைக்கும் வச்சுருக்குது. மேலேயும் 3 பிஞ்சாக இருக்குது. அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுருவோம். இந்த மாதிரி நான் முன்னே வரும்போதும் இந்த மாதிரிலாம் புட்டு போட்டாச்சு, பிச்சு போட்டாச்சு. நாம் வந்து இந்த மாதிரி இயற்கை உரம் கொடுத்தோம், அதனால செடி கொஞ்சம் பரவாயில்ல. லாஸ்ட் இயர்லாம் இதில் பயங்கரமான காய் இருந்தது. இந்த வருஷமும் வைக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது பார்த்திங்கன்னா. இப்போ தான் இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக வருது. ஆனால் காய்க்கும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த செடி போவோம். இதுவும் பார்த்திங்கன்னா 3 வச்சுருக்கு. 3 இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒன்று வந்து இது கட் பண்ணி கரெக்டாக ஜாயிண்டில் தான் கட் பண்ணணும். இல்லைன்னா வந்து அது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும். ஆனால் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது. பறிக்க மனசு இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது. மற்றது வராது. எல்லாம் ஒரு 2 கிலோ 3 கிலோவிலே நின்றுடும். காய் வரும், ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேஸ்ட்டே இல்லை. ஃபுல்லாகவே சொலையாகவே இருக்கும். இந்த சைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ வெயிலில் வந்து வெதும்பி போச்சு. வெயிலில் வதங்கி போய் இப்போ கீழே விழுதுன்னா இதுலேயுமே ஒரு 10 சொலை, அட்லீஸ்ட் ஒரு 10 சொலையாவது அதில் இருக்கும், பலாசொலை. இதில் ஒரு ஸ்பெஷல் குணமே அதுதான். இதில் வந்து வேஸ்ட்டே இந்த மாதிரி பூச்சி கடிச்சா மட்டும்தான் வந்து அந்த தண்டு பாதிச்சு என்ன ஆகிடுது, தண்டுலேருந்து உள்ளே போகிறதுனால இந்த ஸ்டெம் வந்து இந்த உள்ளே இருக்கிற நடுவில் இந்த பெரிய தண்டு வழியாக தான் உள்ளே போகும் புழு. அது கூட இந்த வண்டு தான், சாணியில் இருக்கும், மாட்டு சாணத்தில் இருக்கும், அந்த வண்டு தான். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதனால் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, இன்றைக்கி பழுத்துடுச்சுன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு 2 நாள் தான், 3ஆவது நாள் வரைக்கும் வைக்க முடியாது. எல்லா பழமும் அப்படி தான். இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு சாப்பிட்லான்ற ரேஞ்சுக்கெலாம் இருக்காது, ஓகேவா. ஏன்னா சைஸ் சின்னதுன்றதுனால நம்ம டக்குன்னு காலி ஆகிடும். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா செம்மரங்க, ஓகேங்களா. நம்ம வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் கட் பண்ணிங்கனாவே என்ன ஆகிடும், இது என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கத்தி பட்டுடுச்சு, ஒரு டிராக்டரில் பட்டுடுச்சுன்னா இது ஃபுல்லாகவே உள்ளே இருந்து அப்படியே பிளட் ரத்தம் மாதிரியே வரும், பால். செம்மரம்னா செம்மரம் தான். ஏன்னா எங்கள் மண்ணுக்கு வந்து சூப்பராக வளருதுங்க அது. செம்மண்ணுக்கு செம்மரம் சூப்பராக வளருது. இதில் என்ன பண்ணி வச்சுருக்குன்னு தெரியலையே. காய வச்சுருக்கு, ரைட்டு.
இனிமேல் தான் வைக்கும் இது, ஓகேங்களா. அதுவும் இது அன்சீசன் தானே, வருஷம் ஃபுல்லாக காய்க்கிற வியட்நாம். அடுத்து இதை பார்த்துருவோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி காமிக்காத செடி மட்டும்தாங்க காமிக்கிறேன், ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இது கீழே எதுவும் இல்லை, கீழே வந்து நிறைய புல் முளைச்சிருக்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். மேலே வச்சிருக்கு, மேலே ஒரு கிளையில தான் இருக்குது. பலா தோட்டத்தை தாண்டனா நம்மளுக்கு வந்து கொய்யா தோட்டம் இருக்கும் இங்கே. இதுதான் வந்து நம்ம நிறைய காய் பறிச்சோம்ல அந்த செடிங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மேலே லைன் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் தூரமாக தான் வச்சுருக்கோம். மற்ற செடி மாதிரி மற்றது வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்கு 6 அடி, 6க்கு 6 கேப்பில் வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 1 அகலம் மட்டும். இதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சுன்னா நம்ம கட் பண்ணி தான் விடணும். இதுலேயே நாட்டு செடி பார்த்திங்கனாவே தெரியும், நாட்டு செடிக்கும் மற்ற செடிக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து நிறைய இலைகள் இருக்கும், அதே மாதிரி நிறைய காய் இருக்கும். காய் வந்து குட்டி குட்டிஸாக இருக்கும், பெருசாக இருக்காது. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிலையுமே வந்து அதிகமாக இந்த கொய்யாப்பழம், சீத்தாப்பழம் இதுதாங்க பயங்கரமாக சேல்ஸு. நிறைய பேர் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. நான் குட்டி வயசில் இருக்கனால எங்கள் மரத்தில், எங்கள் வீட்டில் ஊரில் வந்து மரம் ஃபுல்லாக இதே மாதிரி தானே குட்டி குட்டிஸாக இருக்கும். ஃபுல்லாக பழுத்து கீழே விழுந்துன்னு இருக்கும், சாப்பிடவே மாட்டோம். நம்மளுக்குலாம் ஆப்பிள் கிடைக்குமா, ஆரஞ்சு கிடைக்குமா, அப்படி தான் இருப்போம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் திரும்ப எங்கே வந்துட்டோம், கொய்யாப்பழம் சீத்தாப்பழத்துக்கு வந்தாச்சு. இதுலேயும் காய் இருக்குது, காய் பறிக்கணும். இந்த கிலா காய் வந்து காய்க்கலை, இருந்ததெல்லாம் முடிச்சாச்சு கதையை. கொய்யா செடி முடித்தோடனே அப்படியே நாவல் ஒரு லைன் வந்து ஒரு லைன் வந்து தென்னை, இப்படி வந்து ஆல்டர்னேட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா செடி வந்து நம்ம எல்லாம் தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு முடிகிற ஸ்டேஜில் என்ன இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி செடி. இந்த மாமரத்துக்கு நம்ம ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாமரத்துக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாமே டிஃப்ரென்ஸ் தாங்க, இலையிலேருந்து செடியினுடைய வளர்ச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக வித்தியாசமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் காமிக்கிறேன். இந்த செடியுடைய க்ரோத் பாருங்கள், இந்த இலை பாருங்கள், ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்ல பளபளன்னு இல்லாமல் கொஞ்சம் வந்து அப்படியே திக்காக இருக்கிற மாதிரி மொரடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இதே வந்து திருச்சி செடி காமிக்கிறேன், அவ்வளோ சூப்பராக, ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக பளபளன்னு அப்படி இருக்கும் செடி. நாவல், நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கே நான் போட தேவையில்லைங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பறவைங்க சவுண்டு. நாவல் வந்து இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து துளிர் விடும். இது துளிர் விட்டுச்சுன்னா வந்து மே மாதம் வந்து இது ஃபுல்லாக இந்த ஸ்டெம்மு ஃபுல்லாக நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் இல்லையா, அந்த துளிர் பகுதியெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு என்ன பண்ணோன்னா காய் வைக்கும். இந்த வருஷம் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து நான் தான் மிஸ் பண்ணிவிட்டேன், தண்ணி கொடுக்காம மிஸ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய புரட்சி செய்யணும். நாவலில் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப அதிகங்க. நாட்டு நாவல், ஹைப்ரிட் எல்லாமே. இது வந்து திருச்சி இது, ஓகேங்களா. இந்த செடி பாருங்கள், இப்போ நான் முன்ன காமிச்ச செடிக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் செடிங்களை பார்க்கும்போது, அதோட க்ரோத்தெல்லாம் பார்க்கும்போது, ஓகேவா. இதில் கமெண்ட்டில் தாங்க சொன்னார் ஒருத்தவங்க, ஓகேங்களா. இந்த செடியினுடைய பேர் வந்து ஸ்வர்ணரேக்கான்னு. கரெக்டுங்க, இதனுடைய பேர் வந்து ஸ்வர்ணரேக்கா தான். பழம் வந்து செமையாக இருக்கும். பழம் காய்க்கும் போது நான் போடுறேன், சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இதை கண்டுபிடிச்சிட்டேன், இது பேர் வந்து ஸ்வர்ணரேக்கா. ஐ காட் இட். இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த தென்னை மரம் வந்து என்னுடைய ட்ரீம் தென்னை மரங்க, ஓகேவா. ஒரு தென்னங்காய் வைக்காதா அப்படின்னு நான் பல நாளாக பார்த்து வளர்க்குற ஒரு தென்னை மரம் 10 வருஷம் ஆகுது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நாங்கள் தான் தண்ணி கொடுக்காதனால வரல. இப்போ நாங்கள் நிறைய செடி வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால இதுக்கும் ஈவனாக தண்ணி இருக்கிறதுனால இப்போ தான் வந்து காய்ச்சிருக்கு. பட் இதுக்கு வந்து வயசு வந்து 10 வருஷம் ஆகுது. 3 பிஞ்சு வச்சுருக்கு. இது எப்படின்னா வந்துடணும்னு நானும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். இதை பார்த்தீங்களா, இந்த இலையை பார்த்தீங்களா. முன்னாடி நான் போச்சம்பள்ளி செடி காமிச்சதுக்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் நல்லா வருது வரலன்னு சொல்லலைங்க. இது பார்க்கும்போது நல்லா வந்து இருக்குது செடி, பார்க்கும்போதே நல்லா பளிச்சுன்னு சொல்லிட்டு நல்லா வளருது.
காய்க்கும் போது தான் தெரியும். இன்னும் இதெல்லாம் காய்க்கல நமக்கு. இதுவும் இது இப்போ அப்படியே பாருங்கள். இப்போ காமிச்ச இல்லையா அந்த 10 வருஷம் தென்னை மரம் சொல்லிட்டு அது கூடவே வச்சது இது. அதுக்கு கொடுக்குற அளவுக்கு இது ஃபுல்லாக வந்து வண்டு, நிறைய பூச்சி, செல்லு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இது நாங்கள் இன்னும் எடுக்காமல் வச்சுருக்கோங்க பாருங்கள். அதே பெரிய விஷயம். நான் எல்லாம் வந்து உண்மையாக வெட்டி போட்டுடலாம். இதெல்லாம் என்றைக்கு காய்க்க போகுதுன்னு நினச்சேன் நான். ஓகேங்களா. இது வந்து போச்சம்பள்ளி செடி தான். எக்ஸாம்பிள், இது வந்து போச்சம்பள்ளி செடி. பின்னாடி ஸ்க்ரீனில் அந்த பக்கம் தெரியறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி செடி. இப்போ ஒன்றும் இல்லை. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எது நல்லதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஒட்டு செடி தான். இதுவே நான் அங்கே சொன்ன போச்சம்பள்ளி செடி வந்து இங்கே சூட் ஆகாது. இது செடி பாருங்கள், இது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. ஓகேவா. மண் மேபி மண் கூட இருக்கலாம். இந்த இடத்துல வந்து கொட்டின மண். நம்ம வந்து கை நீலாம் சமம் பண்ணோம் இல்லையா, நிலத்தெல்லாம் சமம் பண்ணும்போது கொட்டின மண். இது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க செடி ரெண்டும் ஒரே டைமில் வச்ச செடி தான். இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம என்ன சொல்கிறது, ஒரே கிளாஸில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா தான் படிச்சிருப்போம். சில பேர் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க, சில பேர் லாஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க. எப்படி தான் போல். இந்த மரம் வந்து வளராமே இருந்துச்சுங்க. ஓகேங்களா. குட்டிஸாகவே எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த மாதிரியே இருந்துச்சு. ஓகேவா. இதுக்கு அடியில் வந்து என்ன இஷ்யூன்னா ஒரு பாதாம் மரம் இருந்துச்சு. நாங்கள் இதை வெட்டிட்டோம். ஓகேங்களா. கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வளருது. டேங்க்கில் வந்து தண்ணி வச்சுருப்போம் எப்போயுமே விநாயகருக்குன்னு சொல்லிவிட்டு. நேற்று தான் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லி கவுத்து விட்டுருக்கு. இந்த மாதுளம் செடி, மாதுளம் செடின்னு பேருக்கு இது ஒன்று தாங்க இருக்குது. இது இன்னொன்று காய்க்கல. இந்த மாதிரி காய்ச்சிருக்கு. பூ மழையினால் வந்து இப்படி இருக்கு. ஆனால் காய் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்கு. இது வந்து ஃபுல்லாக நம்ம சாப்பிட முடியாது. இது ஃபுல்லாக அணில் சாப்பிட்ரும். நான் முன்னொரு முறை நான் கட் பண்ணிட்டு போனேனே அதுதான். இங்கே வந்து ஒரு சீத்தா மரம் இருக்குது. நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி விற்கல. நம்ம சாப்பிட்டு தூக்கி போட்ட கொட்டையிலேருந்து தான் முளைச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய காய் வச்சுருக்கு பாருங்க மேலே. ஆப்போசிட்டில் வெயிலுன்றதுனால கிளார் அடிக்குது. இது வந்து நம்மளுடைய மாந்தோப்பு. இது ஃபுல்லாகவே வந்து மாமரம் தான் இருக்கும். நம்ம மாஞ்செடி வாங்கினதில் பெரிய ப்ளஸ் வந்து என்னென்னா, இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அடியில் இருக்கிறதெல்லாம் கிளைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாங்காக வளர்கிற மாதிரி தான் கொடுத்தாங்க. மேலே போய் வந்து படர்ற மாதிரி. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். கீழே வந்து என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நம்மளுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். தோட்டம் ஃபுல்லாகவே பாருங்கள். இது 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 மாதிரிலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்கள் வித்தியாசமாக. இந்த ஸ்வர்ண ரேகை மட்டும் அது கீழே இருந்தே படற டைப். அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. மீதி எல்லா மரமும் அந்த ஸ்வர்ணரேகாவை தவிர மீதி எல்லாமே வந்து இந்த மாதிரி மேலே தான் இருக்குது. அதுவும் அப்படி தான் அவங்க வளர்த்து கொடுத்தாங்க. பட் வந்து அது கீழே அந்த மாதிரி கிளைகள் எல்லாம் படர்ந்துன்னு வருது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பாருங்கள். இந்த மரத்தில் வந்து எவ்வளோ காய் வச்சுருக்கோன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு குட்டி மரம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். இந்த மரத்தில் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 300 காய் வச்சுருக்கும் இந்த ஸ்வர்ணரேகாவில். ஏன்னா நேம் சொல்லி சொல்லி மெமரி பண்ணுன்றதுனால நான் திரும்பி சொல்கிறேன். நீங்கள் வாங்கி விற்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த டைப் வைக்கலாம். ஃபஸ்ட்டு காய்க்கும் இது. ஓகேவா. சீசனில் வந்து முதல்லவே பூ எடுத்து முதல்ல காய் நிற்குது. அதே மாதிரி நிறைய வேஸ்ட் ஆகாமல் அது மேக்ஸிமம் காய் வந்து இது கொடுக்குது. நல்ல பெஸ்ட் வெரைட்டி. இது வந்து விநாயகருக்காக வச்சுருக்கிற அலரி பூ. நல்லா பூத்துருக்கு. மழையினால் வெயிட் தாங்க முடியாமல் இப்படி வந்து படுத்துட்ருக்கு. இந்த மாமரம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த துளிரெல்லாம் வந்து இந்த புழு பூச்சி வந்து எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த செடி ஃபுல்லாகவே பாருங்கள் இப்படி சுருண்டுட்ருக்கு. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை மாமரத்தில். இன்னும் நம்ம இதுக்கு வந்து மருந்து தெளிக்கல.
நெக்ஸ்ட்டு நாங்கள் முந்திரி செடின்னு வாங்கிட்டு வந்த அத்தி செடிங்க ஓகேங்களா. இந்த அத்தி செடி மேக்ஸிமம் நான் இது நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன் நான். இது கூட அதிகமாக இருக்குது, பட் ஆனால் பூனா ரெட்டும் டர்க்கியும் வந்து நிறைய பேர் வீட்டில் இல்லை. இது ஆனால் காய் ரொம்ப பெருசு பெருசாக வைக்கும். வச்சது வைக்கும் போது நான் வீடியோ அப்போல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு டென்ட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இது வந்து இங்கே தாங்க காய்க்கும் ஓகேங்களா. இப்படி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து முன்ன காய்ச்சது இதெல்லாம். அப்போ வந்து நான் வீடியோ போட முடியல, மழை வந்ததுனால எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஒரு இலை வந்து எவ்வளோ அகலமாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த செடி. ஆனால் எவ்வளோ இடம்னாலும் ஆக்கிரமிப்பு பண்ணிடும். அந்த கலர் பாருங்கள், லைட்டாக மேலே வெயில் வர்றதுக்கும் இந்த செடிக்கும் இருக்கிற கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு செடியும் ஒரு அழகு தாங்க. நெக்ஸ்ட்டு இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, எலுமிச்சை இருக்குது, நாட்டு எலுமிச்சை. அதே மாதிரி நான் பண்ண கொய்யா செடிக்கு அடுத்து பெரிய மிஸ்டேக் வந்து இந்த நாட்டு எலுமிச்சை செடி வச்சதாங்க. ஏன்னா காயை பறிக்க முடியல. ட்ராகன் ஃப்ளை பாருங்களேன், இப்போ பறக்க போகுது. நான் கிட்ட போகிறேன். என்ன பண்ணுறாங்க இவங்க? ஒரு லேயர் வந்து பறந்துட்டாங்க, தெரியுதுங்களா பூச்சி. பறந்து போயாச்சு. ஃபைனலாக நம்ம இங்கே கொஞ்சம் அத்தி வச்சுருக்கோம் ஓகேவா. இந்த அத்தியோடு முடிச்சுக்கலாம். இல்லை இன்னும் அங்கே ஒரு 4 செடி காமிச்சிட்டு முடிக்கிறேன். இப்போ சொன்னோம் இல்லையா பூச்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மரத்துலேயும் பாருங்கள், இந்த டைப்பில் மட்டும் அந்த மாதிரி வந்து இலைகள்லாம் சுருண்டு அந்த மாதிரி இஷ்யூவாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் பக்கத்து மரமே பாருங்கள், இது எப்படி செழிப்பாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சூப்பராக பெரிய மரமாக இருக்குது. இந்த பூச்சி தாக்குதல்னாலே இந்த செடி நான் இருக்கவா சாகவான்ற மாதிரி கேட்டுட்ருக்கு. ஆனால் இதுக்கு மேலே மழை காலம் இப்போ துளுத்துக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு செடி போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சுருக்கோம் பாருங்கள் செடி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை நமக்கு. செடி லாஸ் தான், இருந்தாலும் வந்து பக்கத்தில் இருக்கிற செடி ரொம்ப நல்லா வளரும். இந்த செடிக்கு வந்து என்ன பிரச்சனைனா செல்லு பூச்சி தாங்க பிரச்சனை. செல்லு பூச்சி அரித்து செடி வந்து இந்த மாதிரி குட்டையாகவே இருக்குது. இது வந்து அவ்வளோதான் மரமே. நம்ம தோட்டத்திலே வந்து வச்ச மாமரத்துலேயே குட்டை மாமரம் இதுதான், குட்டையாக இருக்கிற மாமரம். நல்லா தான் வரணும்னு நினைக்குது, பட் அதுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. செடியானால் சூப்பராக இருக்குது. அதே வெரைட்டி திரும்பி பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டுட்ருக்கு இலைகள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே எதனா ஐடியா இருந்தால் இல்லை என்ன மாதிரி மருந்து கொடுக்கலான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாமரத்தில் இது ஒரு பெரிய ட்ராபேக். நம்ம நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குதுன்னு சொன்னாலே இதுதாங்க அந்த மலை மேலே ஒரு மயில் இருக்குது பாருங்கள். இது மேலேருந்து நம்ம எடுத்தோன்னா ரொம்ப நல்லா கிளியராக வரும். அது இன்னொரு நாளுக்கு பார்க்கலாம், டைம் இல்லை. ஓகே, நம்ம தோட்டத்துக்குள்ளே வரும். இது ஒரு நாவல், அடியில் பாறை, பக்கத்துலேயே தெரியும் பாறை. இருந்தாலும் நல்ல மண்ணுன்னு தான் வச்சோம். வெயில் அது என்ன பண்ணும், இருந்தாலும் உயிரை மேலே பாருங்கள், மேலே ஃபுல்லாக வந்து காஞ்சிடுச்சு. அடியில் மட்டும் இந்த மாதிரி துளுத்துருக்கு. இது வந்து ஒரு நாட்டு பலாமரம் ஓகேங்களா. நான் பலா செடியிலே நாங்கள் வச்சதுலே காஸ்ட்லியான செடி இது தாங்க ஓகேங்களா. ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு. ஏன்னா நம்ம வைக்கும் போது இது 100 ருபீஸுங்க இந்த செடி. நம்ம மற்ற பழம் இப்போ வியட்நாம்லாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 90 ருபீஸ். இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இது எப்போ காய்க்கணும்னு நானும் வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஏன்னா 3 இயர்ஸ் தான் ஆகுது, 3.5 ஆக போகுது. இன்னும் டைம் இருக்குல்ல. இந்த பலாச்செடி பக்கத்துலேயே வந்து ஒரு லைன் வந்து நாவல். இது வந்து நம்ம நிலத்துக்கோ நம்ம வீட்டுக்கு வர என்ட்ரன்ஸ் ஏரியாங்க ஓகேங்களா. இதுக்கு இங்கே வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக நிறைய செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலாச்செடி. நெக்ஸ்ட்டு இது என்ன நாவல். இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி, பலாச்செடி.
இதுவும் பலாச்செடி தான். பட் இது மாடு மேய்ஞ்சிருச்சு அடியில் சுற்றி. அதனால செடி இவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருக்குது. எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் காய் தான். ஒரு இடத்துலையும் ரெண்டு காய் இருந்தது. இப்பயும் வச்சுருக்கு. பட் அது வந்து இது ஒன்ஸ் வந்து மாடு மேய்ஞ்சிட்டா அதனுடைய உமிழ்நீரில் வந்து என்னமோ இருக்கும் போல். அது மாடு ஆடு மேய்ஞ்சிட்டாவே அந்த செடி வந்து அவ்வளோ சிறப்பாக வர்றதில்ல. இப்போலாம் தோட்டத்துக்குள்ளே விடுறதில்ல. அடுத்த செடி பார்ப்போம். எப்படி வச்சுருக்கு பாருங்கள் ஃபேமிலியாக. ஒரே கிளையில் பார்த்திங்கன்னா ஒரே கிளையில் 1 2 3 4 5 இப்படிலாம் இருந்தால் எந்த காயும் வராது. ஓகேவா? இது 3 வந்தாவே போதும் நமக்கு. இப்போ தான் துளிர்க்குது இது சரி. இந்த மாதிரி துளிர் வந்தால் தான் வரும் நமக்கு பிஞ்சு. இப்போ வந்து இதெல்லாம் துளிர்க்குதுலேயே இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு பிஞ்சு விடும். அடுத்து இங்கே ஒரு செடி மரம் இருக்குது. இது ஃபுல்லாக புதர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 பிஞ்சு வச்சுருக்கு. அதில் ஒன்று கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணனா, மரம் வளர்க்குறவங்க வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க, தோட்டப்பயிர் பண்ணுறவங்க மாடு வளர்க்கலாம், மரம் வளர்க்குறவங்க மாடையே வளர்க்கக்கூடாது. மாடு வளர்த்தா இந்த மாதிரி பிரச்சனை தான். தோட்டம் இருக்குது, நம்ம மாடை வந்து அப்படி கயிறு கயிட்டு விட்டு எல்லாம் மேய்ஞ்சிடணும். அப்படி இல்லை, ஃபுல்லாக செடியெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுது. இங்கே ஒரு பெரிய இதுதாங்க நான் ஆல்ரெடி சொன்னால சாத்துக்குடி வச்சுதானே, இதுதான் அந்த சாத்துக்குடி செடி. இது ஒரு பெரிய செடி. ஓகேங்களா? எல்லோரும் சூப்பராக வந்து முன்ன காய்ச்சது. இப்பயும் திரும்பியும் பாருங்க இந்த மாதிரி பூ எடுக்குது. ஆனால் அந்த பூ எடுக்கிறதுக்குள்ளே அது எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பூச்சி பாருங்கள் சாப்பிட்றது. அதனால இது வந்துடும். கண்டிப்பாக இதுக்கு எதனா மருந்து கொடுத்துதாகணும், இல்லை ஒன்று கூட காய்க்காது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் கரெக்டான மெத்தடில் தான் செடி வளர்க்குறோமா, இல்லை உங்களுக்கு எதனா வந்து புதுசாக ஐடியா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த விஷயத்த வந்து நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ரீசனே வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்றதுலாம் இல்லை. நிறைய பேர் வந்து நிறைய ஐடியா கொடுக்குறீங்க, நிறைய எக்ஸ்பர்ட்லாம் இருப்பீங்க. நாங்கள் கரெக்டான மெத்தடில் தான் போகிறோமா, இல்லை வந்து இந்த மாதிரி உரம் கொடுக்கலாம், இந்த மாதிரி மருந்து கொடுக்கலாம்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நாங்கள் வந்து புது ஃபார்மர் தான். இந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க. எங்கள் தாத்தா, அப்பா, மாமா எல்லாருமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து மரம் வளர்த்ததில்லை. நாங்கள் தான் மரத்துக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாமளும் அடுத்த லெவல் ஏன்னா நம்ம இன்னும் திரும்பியும் வந்து செடி தான் வைக்க போகிறோம். நிறைய இடம் இருக்குது. அது இப்போது வந்து நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை போட்டுருந்தோம். இப்போ வந்து எடுத்துகிட்டு இப்போ நெல்லுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு வீடியோ போடுறேன் நான். இது ஃபுல்லாக டிராக்டர் வந்து இப்போ நெல்லுக்கு தான் எல்லாம் உழுதுட்ருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.